திரு பாக்கி, ஒரு 27ஆம் தேதி சந்திப்பு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு தான் அதுக்கு பிறகு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புகள் உள்ளிட்ட அம்சங்கள் கவனத்துக்கு உரியதாக மாறும்போது இந்த செய்திகள்லாம் அடுத்தடுத்து வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல நாட்களாக டெல்லியும் பார்க்குறீங்க, தமிழ்நாட்டையும் பார்க்குறீங்க. அதாவது அண்ணாமலை மாற்றப்படுவார்னு 2-3 முறை இதுக்கு முன்னாடி பரப்பப்பட்டது, செய்தி பரப்பப்பட்டது. உதாரணத்துக்கு லண்டனுக்கு போயிட்டு இருந்தபோது கூட திரும்பி வரும்போது அவர் முன்னாள் பாஜக தலைவராக இருப்பார், இன்னார் வருவார், அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க யூகத்தில் சொன்னாங்க. அப்போது ஒரு குழு, அதில் என்னன்னா ஒரு ஒருங்கிணைப்பு குழு தான் போட்டிருந்தாங்க. அப்போ குழு இருந்தாலே அப்போ தலைவர் திருப்பி வருவாருன்னு தான் அர்த்தம். அது அல்ல, அப்படிதான் இருந்து சொல்லப்பட்டா கூட என்ன பண்ணாங்க, இந்த குழுவில் யாராவது ஒருத்தர் ஆக்கிடுவாங்க, அண்ணாமலை வந்து முன்னாள் தலைவராக தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஊடகத்தில் நம்ம பரவலாக பேசப்பட்ட கருத்து அது. ஆனால் அப்போதெல்லாம் கூட இந்த அதிமுகவுடன் நெருக்கமான நிலையை பாஜக ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இப்போது தேர்தல் நெருங்குவதுன்னா ஒரு வருஷம் இருந்தால் கூட இப்போது வந்து அதுக்கான சூழல் உருவாகி வருவதாக பாஜகவினுடைய தேசிய தலைமை கருதுகிறது. கடந்த முறையெல்லாம் அண்ணாமலை மாற்றப்படுவார், பிரச்சனை ஏற்பட்டதையே இன்னொரு ஊடக செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடியே போய் வந்து பாஜக தமிழ்நாடு பாஜக தலைமை பதவியிலேருந்து அவர் நீக்கணும்னு டிமாண்ட் வச்சதாலும் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு தெரியாது. ஆனால் அப்போதைய சூழலை கூட அவர் மாற்றுவதற்கு இன்னைக்கு சூழல் மாறி இருக்குன்றீங்க. இப்ப மாறி இருக்குன்னா வித் த கன்சென்ட், அவருடைய அனுமதி, அவருடைய விருப்பத்தின் பேர்ல நீங்க வந்து கொஞ்ச நாள் ஒதுங்கிடு, நாம இப்ப நமக்கு ஒரே டார்கெட் வந்து டிஎம்கே டிஃபீட் பண்ணணும், சட்டப்பேரவை. அண்ணாமலை கடந்த காலங்களில் சொல்லி வந்தது பாருங்களேன், 2026 பாஜக ஆட்சி அமைக்கும். ஆமா, கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு. 26 பாஜக கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி. அது பாஜக இப்ப மக்களவை தேர்தல் கூட கூட்டணியோட தான் இருந்தது, அது ஒரு பக்கம். ஆக பாஜக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அது இல்ல. அமித்ஷா கூட என்டிஏ என்று அதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அவர் என்டிஏ தான் சொல்றாரு. அமித்ஷா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பு முடிஞ்ச உடனடியாக போட்ட பதிவுல, ட்விட்டர் பதிவுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படிதான் சொல்லியிருக்காரு. இது புதுசு அல்ல. 2021 இதே அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொன்னார். அப்போதைய நிலைமை வேற. அப்ப தமிழ்நாட்டில் பாஜக அப்பர் ஹேண்டில் கமாண்ட் எல்லாம் வச்சாங்க. நாங்க சொல்றதுதான் முதலமைச்சர் வருவாங்க, அப்புறம் 60 இடங்களை கேட்போம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லாம கடைசியில் 25 இடங்கள் கொடுத்தாங்க. 4 ஒவ்வொரு முறையுமே நீங்க அந்த தேர்தல இருந்து எடுத்துக்கிட்டா கூட 21, 24 அல்ல அதுக்கு முன்னாடி எல்லா நேரங்களிலும் திரு எடப்பாடி பழனிசாமி ஃபோமா தான் இருந்திருக்காரு இந்த விஷயங்கள்ல. இது சில காட்சிகள் மாறுகின்றன. ஒன்று, அண்ணாமலை தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் தளர்ந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் ஒட்டுமில்லை. இனிமேல் நான் திரும்ப சொல்லியாச்சு, 24 மக்களவை தேர்தலும் கிடையாது, 26 சட்டப்பேரவை தேர்தலும் கிடையாது, அதுக்கு பிறகும் பாஜகவோட உடன்பாடு கிடையாது, கூட்டணி கிடையாது, கூட்டணி வேறு கொள்கை வேறு, பல தளங்களை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொன்னவர் அவரும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரே எதிரி திமுகங்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜக முன்கூட்டியே கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம், சரி நாங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அண்ணாமலை கூட மாற்றுவதற்கு தயாரா இருக்கும் இன்னும் முன்னாடியே சொல்லிருக்கோம். என்னுடைய அனுமானம் அது. அந்த திருப்தி எல்லாம் வந்திருக்காரு. ஆனா அவர் வந்து இன்னி வரையிலே எடப்பாடி சொன்ன, அதாவது அமித்ஷா சொன்னாரு என்டிஏ கூட்டணின்னு சொன்னா கூட அதை வந்து இன்னைக்கு வரையில் எடப்பாடி கன்ஃபார்ம் பண்ணல. அவரோட வெயிட் பண்ணலாம். அதை பத்தி கூட்டணி வெற்றி என்ன அவசரம் சொல்லியிருக்காரு. இது சூழல் எப்படிமா இருக்குன்னா, எடப்பாடியினுடைய நிலைமை, அதிமுகவின் நிலைமை, நான் அப்படியே இருக்கிறேன். அதிமுகவின் நிலையிலும் பாஜக தமிழ்நாடு பாஜகனுடைய நிலையிலும் மாற்றங்கள் வந்திருக்கு. இல்லை இன்னொன்று கவனிக்கணும். இவர் என்ன சொல்றாரு, நான் தொண்டனாக இருந்து செயல்படுவேன், நாடுதான் முக்கிய கட்சியா நாடுன்னா 2 அஜெண்டாவாக இருந்திருக்கும் என்னுடைய கருத்து. ஏன்னா அண்ணாமலை வந்து நான் அறிந்த வரையில் அவருக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கு, இந்த இதுதான் அப்படின்னா. அதுலேருந்து இப்போ அவர் வந்து இறங்கினதா தெரியல. இப்போ மேலிடம் சொல்லுது கேட்குறேன். இது எப்படின்னா 1989 மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தபோது தனியாக தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அதிமுகவின் எந்த அணிகளோடும் உடன்பாடு இல்லாமல் ராஜீவ்காந்தி இருந்தபோது என்ன குறிக்கோள்னா தமிழ்நாட்டை காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி பிடிக்கணும் எல்லாமே இருந்தது. மாறிச்சு. வெற்றி வாய்ப்பு தானே 26 இடங்கள் பெற்றா கூட அப்போ சூழல் ராஜீவ்காந்தியை இங்குள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு பிரிவினர் அதிமுகவை ஒருங்கிணைச்சு அல்லது அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அப்ப காங்கிரஸ் வழிவிட்டது அப்படிங்கிறீங்க. காங்கிரஸ் வழிவிட்டது மட்டும் இல்ல, காங்கிரஸும் அதிமுக அலையன்ஸ் கொண்டு வந்தது வாழப்பாடி ராமமூர்த்தி. சரி,
அந்த மாதிரியான ஒரு சூழல், அது மாதிரியான ஒரு சூழல் அந்த பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அதுல என்னன்னா, அதை சொல்லிதான் திரு அண்ணாமலையோ அல்லது அவரை ஆதரிக்கக்கூடியவர்களோ என்ன சொன்னாங்கன்னா, 91ல காங்கிரஸ் செய்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாம இங்க பண்ணிடக்கூடாது, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர்றதோ அதிமுக ஸ்ட்ரென்த் ஆகிறதோ பிஜேபிக்கு என்ன இருக்கு, பிஜேபி இங்க வளரணும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் தான் வளரணுங்கிறது. ஆனா இன்னைக்கு எடுத்துட்ட முடிவு, தேசிய தலைமை எடுக்கிற முடிவு அதுக்கு நேர் எதிராக தானே போகும். மூப்பனார் மாதிரி தான். மூப்பனார் அந்த டைமில் கொடுத்தார். அடுத்த தேர்தல் என்ன ஆச்சு, அதே அதிமுக எதிர்த்து அதிமுகவோட காங்கிரஸ் கைகோத்த போது வெளியில வந்தாரு. அதை புரிஞ்சுக்கணும். சரி, நீங்க மறைபொருளா சொல்லணும்ன்றீங்க. இன்னைக்கு 2025 எல்லாருக்கும் எல்லா பொருளும் புரியும். வரலாற்றை சுட்டி காட்டுறேன் திரு தமிழ்மணி, எப்படி பாக்குறீங்க சார் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்திப்புக்கு பிறகு? திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார், அடுத்த நாள் திரு அண்ணாமலை சந்திக்கிறார். அதுக்கு பிறகான விஷயங்கள்ல நேரடியான விஷயங்கள் சொல்லப்படலனாலும் செய்தியாளர் சந்திப்புகளில் அவங்க தவிர்க்கிறதும் பேசுறதுமான விஷயங்கள்லேருந்து நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது. நீங்க என்னென்ன விஷயங்களை புரிஞ்சிருக்கீங்க சார்? ஒரு 2 மேஜர் கட்சிகள், சின்ன கட்சிகளை பேச வேண்டாம், நாம ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணிக்கு அமைக்கிற எந்த ஏரியாவிலையும் இந்த கட்சின்னு நான் சொல்லலை. அகாமடேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், அப்பீஸ்மெண்ட், இந்த 3 வேணும். நீங்க என்ன அகாமடேட் பண்ணணும், நான் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும், யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரை அப்பீஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் ஃபார்முலா எல்லா கட்சிக்கும். நான் இதுக்கு சொல்லலை. இதை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட்டணி ஆரம்பிக்கக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர அவங்க பேசிட்டதாக நான் கருதலை. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பேசலை. அவங்க பேசலாம், அது வேற பிரச்சனை. இது பார்ட் 1 ஆகிருக்குங்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த சந்திப்புங்கிறது பார்ட் 1 ஆகிருக்குன்னு. அதில் இபிஎஸ் ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சிட்டார்னு நான் கருதுறேன். ஏன்னா 2 விஷயங்கள், பல கருத்துக்கள் இப்போ சகோதரியும் அவரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. 2 விஷயம் விட்டு போச்சு. அதிமுகவோட கூட்டினா நான் ராஜினாமா செய்திருவேன். ஐயா அவர் சொன்னது தான் அண்ணாமலை ஆச்சுங்களா. இன்னொன்று, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அகைன். நான் மத்திய கட்சி சொல்றதெல்லாம் கேட்கணும்னா அவங்க மேனேஜரா போயிடுவேன் சார். இந்த வார்த்தை, நான் அவங்க மேனேஜர் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் டுடே. இன்னைக்கு ஒரு மேனேஜர், கட்சி பெரிதா நாடு பெரிதான்னு மன்னிச்சுக்கோங்க, நான் பெரியதா கட்சி பெரிதா கேட்டிருந்தாருன்னா நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப நாட்டுக்கு என்ன ஆபத்து வந்துச்சு? என்னை விட கட்சி பெரிய, தமிழ்நாட்டுக்கு ஆட்சி மாற்றம் வேணுங்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு என்னை விட கட்சி பெருது இல்ல. நீங்க சொல்றது எப்ப பொருந்தும்? நான் முக்கியம் இல்லை, என் கருத்துக்கள் கட்சி பெருது கரெக்ட். இப்ப நாடுக்கு இடுக்கு ஒன்று ஆபத்து, ஒரு யுத்தம் வந்து எடுத்துட்டு போயில்ல, அதல்ல இஷ்யூ. அவரு நான் மேனேஜர் கிடையாது அதிமுக. இதை நானும் யாராவது சொல்லுவாங்கன்னா சார், தமிழ்நாட்டுக்கு அவர் சொல்றாரு, அவர் கணக்குல தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேணும், தமிழ்நாடு ஆபத்துல இருக்கு அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுகிறார். உண்மை, அவருக்கு அதெல்லாம் நான் இந்த சொன்ன 2 எல்லா ஊடகங்களும் மறைக்குது. அவரு நான் மேனேஜர் கிடையாது, அவர் சொன்னதுதான். நான் ரிசைன் பண்ணிடுவேன் அதிமுக வந்துச்சுன்னா. ஸோ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள்